தேய்பிறை பஞ்சமி நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வராகி அம்மனுக்கு நம்ம வந்து யாகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமியில் தான் எல்லாருமே யாகம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மாதத்தில் நம்ம 2 பஞ்சமி நம்ம வந்து யாகம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பான விஷயங்க. கண்டிப்பாக இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்க கூட நான் ஒரு பெரிய விலாக்லேயே நான் கொடுக்குறேன். வராகி அம்மன் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிக்கொண்டா வேலூர் பள்ளிக்கொண்டாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு நம்ம கையாலே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாங்க. ஸோ நான் இவ்வளோ தூரம் நான் கொண்டு போயிட்டேன். ஆனால் கிட்ட கொண்டு போய் அம்மாவுக்கு நான் பூ வச்சு அந்த கை என்னால் நீட்ட முடியுதான்னு மட்டும் பாருங்கள். என் கை என்னால் நீட்டவே முடியல. அந்த கை பாருங்களேன் எந்த அளவுக்கு மடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியல. ஸோ நம்மளுடைய கஷ்டம் வந்து இன்னும் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன், நீ அதையும் மீறி என்கிட்ட வருவியான்னு தான் அவங்க என்னை சோதிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால் தூக்கவே முடியலைங்க. அந்த ஒரு சின்ன குடம் ஏன் என்னால் தூக்க முடியல பார்த்தீங்களா? இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். இதே தாங்க நம்ம கஷ்டம் வந்து நமக்கு கொடுக்க நம்ம அதை மீறி நம்ம அந்த இடத்துல போய் நம்ம அம்மாவை போய் பார்க்க நம்மளுடைய கஷ்ட காலம் எல்லாமே நமக்கு தீர்ந்துட்டே வரும். ஸோ நம்புங்க. நம்ம வராகி அம்மனை எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்க கீழே எனக்கு கமெண்ட்டில் வந்து வராகி தாயே அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் போயிட்டு வாங்க. வராகி அம்மன் பார்த்திங்கன்னா இந்த வேலூர் பள்ளிக்கொண்டாவில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வராகி அம்மன் தாய் இருக்காங்க. ஸோ ஜல வராகி இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அக்னி வராகி அம்மன் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வ்ளாகாகவே கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.